கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தவான்கள் நமக்கு உண்டாக சுதந்திரம் என்று பார்த்தோம். நாம் தேவனுடைய சொத்து ஆகையினாலே இந்த நாட்களிலே நாம் மனிதனை குறித்து பார்த்தோம். மனிதன் 3 பகுதியை நாம் பார்த்தோம். மனிதன் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டவன், தேவன் ஆவியாக இருக்கிறார், ஆகையினால மனிதனும் ஆவியாக இருக்கிறான் என்று பார்த்தோம். அவனுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, அவன் சரீரத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்திலே ஐஸ்வர்யவான் எப்படி அவன் பாதாளம் போய் வேதனைப்பட்டான் என்று நாம் பார்த்தோம். அவரின் மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதினதான வேத வசனத்தை கேட்டு அவன் மனம் திரும்பவில்லை. அப்படியானால் லாசரு ஏன் பரலோகத்துக்கு போனான் என்றால், அவன் பிச்சை எடுத்தாலும் அவன் மனம் திரும்பி இருக்கிறான். ஆகினாலே பரலோகம் என்பது மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் பரலோகம். அது பழைய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து வரும் வரை நியாயப்பிரமாணங்கள் தீர்க்கதரிசி ஆகமங்கள் வரை சரியாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் பரலோகத்தை சொந்தமாக்கினார்கள். இயேசு கிறிஸ்து வந்த பின்பு நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார், சட்டத்திட்டங்களை ஒழித்தார் என்று நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். இயேசு வந்த பின்பு நானே வழி, நானே சத்தியம், நானே வெளிச்சம் என்று பேசுகிறார். இப்பொழுது பலவந்தப்படுத்தப்பட்டு தான் வர வேண்டும். இந்த மார்க்கம் இது விசுவாச மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு மார்க்கம் நியாயப்பிரமாண மார்க்கம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தை கொண்டு நம் மனதை மாற்ற வேண்டும் என்று நேற்று சொன்னேன். இந்த மனம் மாற்றுவதில் தான் நம்முடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தை கொண்டு மனதை மாற்றவில்லை என்றால் அவன் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் செய்ய முடியாது, பரிபூர்ண நிலைக்கு அவன் அடைய முடியாது. ஆகையினால்தான் இந்த மனதை மாற்றுவதை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். சரீரத்தை நாம் வளர்ப்பதற்கு நன்றாக சாப்பிட வேண்டும், எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆவி வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த ஆவி மனிதனை எப்படி வளர்ப்பது, அதை குறித்து சில வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியை வளர்ப்பது என்ன, நீங்கள் வளரும்படி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆவி எப்படி வளர்ப்பதுன்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞான பாலாகிய வேத வசனம். அப்படியே அந்த ஆவி இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது மறுபடியும் பிறந்திருக்கிறது. இந்த மறுபடியும் பிறந்தது குழந்தையாக இருக்கிறோம். குழந்தையாக இருக்கிறபடினாலே வெளிப்பாடுகளும் குழந்தையை போல பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் இன்னும் சத்தியத்தை வளர 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 வேதவசனத்தை கேட்க வளர வளர நாம் மாற்றிக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். நான் குழந்தையாக இருந்தபோது, பவுல் சொல்கிறார், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். இந்த ஊழியங்களில் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், நான் குழந்தை அனுபவம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்த பின்பு வளர்ச்சி இருக்கிறது, பிரசங்கத்தில் கூட சில காரியங்கள் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நான் குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவளை ஒழித்து விட்டேன் என்கிறார். சில குழந்தை அனுபவத்தில், நானும் குழந்தை அனுபவமாக இருக்கும் பொழுது பல காரியங்களை பேசணும், பல வசனங்களை வித்தியாசமான விதத்தில் நாம் வியாக்கியானம் பண்ணணும். ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் சத்தியத்தை வளர வளர அறிய அந்த ஒரு முதிர்ச்சி அடைகின்ற பொழுது நம்முடைய பிரசங்கம் எல்லாம் மாறுகிறது. அப்போ வளர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வேத வசனத்தின் மேல் வாஞ்சியாருங்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த வேத வசனம் என்பது களங்கம் இல்லாதது. ஆகையினால தான் எந்த மனிதர்கள் யார் பேசினாலும் அதிலே களங்கம் இருக்கிறதா, அது சரியா தவறா என்பதை நிதானிக்க வேண்டும். நான் பேசுகிறேன் என்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது, பேசுவதெல்லாம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே உலகத்திலே தலை சிறந்த போதகர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகையினாலே போதனையை கேட்கின்ற பொழுது கேட்க வேண்டும். பிதாவே, வஞ்சகம் சூது கபடு வராதபடி எது உண்மையோ அதை எனக்கு கற்றுக்கொடும். இந்த மனிதன் எனக்கு போதிப்பு காரியத்திலே சரியா இருந்தால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போதிப்பாராக என்று கேட்க வேண்டும். அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு பிரசங்கம் தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை இந்த வேதத்துடைய விளக்கங்கள் வியாக்கியானங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் போதிக்கின்ற பொழுது நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணினா, ஏன்னா 1 யோவான் 2:27 வாசிக்கிறது, ஒருவரும் உங்களை வஞ்சிக்க வேண்டியதில்லை, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை போதிக்குமா. 1 யோவான் 2:27 வாசிக்கிறோம். உங்களுக்கு அபிஷேகம் உங்களை போதிக்குதான். அப்போ அந்த அபிஷேகம் என்ன சொல்லுது, அப்போ உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், அல்லது வேதத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்தவங்க, நீங்கள் புது ஆவி புது சிருஷ்டியாக இருக்கிறது.
2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வருகின்ற பொழுது அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், ஆவி புதிதாக இருக்கிறது. அப்படியே போதிக்கின்ற பொழுது சரியாக தவறாக இருக்குமானா உள்ளுத்துள்ளே வாதிப்பு ஏற்படும். இது சரியில்லை, இந்த பிரசங்கம் சரியில்லை, ஒரு வாதிப்பு ஏற்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்கு இந்த கரெக்டாக சரியாக உணர்த்தும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். அது இல்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன் என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் வளருவதற்கு வசனத்தை நீங்கள் அந்த களங்கமில்லாத ஞானப்பாலாய் வசனத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை சொல்கிறேன். எபிரேயர் 5:12 எப்படி சொல்கிறார்? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள். அப்படியானால் புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு விசுவாசியும் போதகர் என்று சொன்னேன். ஒருவேளை போதிக்கக்கூடிய ஊழியம் செய்யாமல் இருக்கலாம். ஊழியத்தில் பலவிதமான அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்கிறார், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கப்போ வளர்ச்சி அடைஞ்சு தேறுகின்ற பொழுது ஒரு போதகர் நிலையாக நாம் மாறுகிறோம் என்று உலகத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 3:1 நீங்கள் பார்க்கின்ற பொழுது எப்படியாக சொல்லுகிறார்? என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். அப்படியானா அப்போ நீங்கள் போதகர் ஆகணும்னு போதகர் ஊழியம் தான் செய்யணுங்கிறது இல்லை. ஊழியங்களில் பலவிதம் இருக்கிறது. புத்தி சொல்வது ஊழியம், முதலாளியாக இருப்பது கூட ஊழியம் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய பணத்தை கொண்டு நம்முடைய பொருளை கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அந்த நாட்களிலே ஆலயம் இருந்தது, கோவில் இருந்தது. அந்த கோவிலிலே அது சில முறைமைகள் இருந்தது. அந்த கோவிலை பராமரிப்பதற்காக லேவியர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. ஆகையினாலே இஸ்ரவேல் மக்களுக்கு தசம பாகத்தை ஆண்டவர் நியமித்தார். ஆகையினாலே அந்த 10ல் 1 பாகத்தை எடுத்து அவர்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அது சாபம். மல்கியாலே வாசிக்கிறோம், நீங்கள் தசம பாகம் கொடுக்கவில்லை என்றால் சபிக்கப்பட்டவர் என்று சொன்னார். அது யூதர்களை கட்டுப்படுத்துகிறது. என்றால் அவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் சொன்னார்கள், நாங்கள் பிரமாணத்தின்படி வாழ்வோம், பிரமாணத்தின்படி செய்வோம் என்று சொன்னார்கள். சொன்னதுபடி அவர் செய்யவில்லை. இவர்கள் அந்த தசமபாகம் அந்த ஊழியத்தில் கொடுக்க இருந்தது பாருன்றால் முதலே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட சொத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் தேவனுடைய பேட்டர்ன் அப்படி இல்லை, அந்த ஒழுங்குமுறை அப்படி இல்லை. எல்லா கோத்திரத்துக்கும் சொத்தை கொடுத்து லேவி கோத்திரத்துக்கு தசமபாகத்தை வைத்து சொன்னார். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்து அந்த லேவி கோத்திர ஆசாரிய முறைமையை ஒழித்தார், நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார் என்று கடந்த செய்திகளிலே பல செய்திகள் மூலம் உங்களுக்கு நான் பேசினேன். சட்டத்திட்டங்களை அளித்தார் என்று வாசிக்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்து மார்க்கத்துக்கு பேர் புதிய மார்க்கம், விசுவாச மார்க்கம் என்று பெயர். இந்த மார்க்கத்திலே நாம் முழுவதும் கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நான் தேவனுக்கு சொந்தம். ஆகையினாலே இங்கே நமக்கு நிபந்தனை அல்ல, சட்டத்திட்டங்கள் அல்ல. நம்ம அதை செய்யலைன்னா தீண்டாதே, தொடாதே, ருசிபாராதே சட்டத்திட்டம் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு நாமளே மனப்பூர்வமாக நம்மளே பணத்தை கொண்டு நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். அது குடும்பமான வரையிலே அது இன்னும் அதிகமாகவே பழைய ஏற்பாடுகளை நிலைமையை விட தசம்பாகத்தை விட அதிகமாகவே இருக்கும். ஆனால் நிபந்தனை இல்லை, கண்டிஷனும் இல்லை, நம்முடைய இஷ்டம்தான். ஆகையினால் தான் நீங்கள் உங்கள் பணத்தை கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்கிற உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை உதவி செய்யுங்கள். இந்த மாதிரி சுவிசேஷம் பரப்புவதற்காக அதிகமாக பிரயாசப்படுங்கள். என்றால் சுவிசேஷம் எல்லாத்தையும் கொடுக்கும். சிலர் என்ன செய்கிறாங்க, சோறு போடுவது ஊழியத்தை பார்க்குறாங்க. ஏழைகளுக்கு என்ன வேதம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், ஏழையை கொடுங்க, நல்லதுதான். ஆனால் அது பிரதானமான அல்ல. பிரதானமானது சுவிசேஷம் பரப்புவது தான். அருமையானவர்களே, உங்களோட மனதை மாற்றிக்கொள்ளுங்க, நீங்கள் வளருங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் என்ன மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார்? சோறு போடுற ஊழியத்தை பிரதானமாக செய்யலை, துணி கொடுக்குற ஊழியத்தை பிரதானமாக செய்யலை. அவர் சுவிசேஷத்தை அதிகமாக பிரசங்கித்தார். இந்த சுவிசேஷமானது என்ன செய்யும் அப்படின்னா, சோத்தையும் கொடுக்கும், சுகத்தையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும், செழிப்பையும் கொடுப்போம். ஆனால் தான் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்பட மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா வெக்கப்படுறதில்லை, அந்த சுவிசேஷம் எல்லாத்தையும் கொடுக்கும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக இயேசுநாதர் அதான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். சிலர் நினைக்கிறாங்க இந்த தர்மம் பண்ணுறது, தானம் பண்ணுறது இதுதான் பெரிய ஊழியங்கிறாங்க. அது நல்லது தான், ஆனால் அதை விட சிறந்தது சுவிசேஷ ஊழியம். அருமையானவர்களே, இந்த ஊழியத்துக்காக நீங்கள் நல்ல நிலத்தில் விதைங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை விதைக்கிறது கூட விதை தான். ஆகையினால விதைக்கிறது கூட அது விதையை போல தான் எடுத்து யூஸ் பண்ண வேண்டும். ஏன்னா பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியரில் 8ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். व्यसनமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவன் இஷ்டப்படி வைக்கணும். व्यसனமாக இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாடில் கட்டாயம், புதிய ஏற்பாடில் கட்டாயமே கிடையாது. व्यसனம் இல்லை, விருப்பப்பட்டா கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விதைக்கலாம், விதைச்சா அறுக்கலாம்.
ஆனால் சிலர் விதைச்சாங்க, நிறைய பேர் ஊழியத்துக்கு கொடுத்துட்டு எனக்கு கிடைக்கலங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, விதைக்கிறது கூட ஒரு நல்ல நிலமாக பார்த்து விதைக்கணும். நமக்கு பாடு தான், உபத்திரம் தான், துன்பம் தான், அடி தான், உதடான்னா அங்கே போய் விதைச்சின்னு வச்சுக்காங்க, அது பாடு தான் கிடைக்கும். அதனால் விதைக்கிறது கூட அதான் உலகத்தில் கூட சொல்கிறாங்க, நல்ல நிலமாக பார்த்து விதைக்கணும். நல்ல நிலம் பார்த்து 4 விதை விதைக்கணும் பாட்டை பாடி வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய மக்களுக்கு எங்கே விதைக்கணும்னு தெரியறதில்ல. நல்ல நிலங்களாக பார்த்து இது சரியான சுவிசேஷமா, இது கர்த்தரை மையப்படுத்துகிறதா, இது மக்களை விடுவிக்க, இப்படிப்பட்ட காரியங்களை கண்டுபிடித்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு ஜெபித்து உள்வுணர்வில் சரியான உந்துதல் ஏற்படுகின்ற பொழுது கொடுக்கணும். சரி, கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஊழியங்களில் நீங்கள் விதைக்கணும். விதைச்சா நல்ல நேரத்தில் விதைச்சா கிடைக்கும். எத்தனையோ பேர் விதைச்சி ஒன்றுமே கிடைக்கல. ஏன்னா நான் கூட எங்கள் தோட்டத்தில் விதைச்சேன். என் மண் அழல் மண், உப்பு மண் போட்ட எல்லாமே கரண்டு போயிடுச்சு. அப்புறம் நல்ல நிலத்தை பார்த்து சரியான இடத்துல விதைச்சதுனால அதுக்கப்புறம் லாபம் கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால விதைக்கிறது கூட நல்ல இடத்துல நல்ல கொடுக்கணும், நல்ல விதத்தில் விதைக்கணும். விதைப்பை குறித்து பின்னால் பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன், ஆகையினால அப்போ போதகர், அப்போ காலத்தை பார்த்தால் போதகராகணும் இவர் சொல்லுகிறாரு. ஆனால் இவர் யாக்கோபு சொல்கிறார், எபிரேயரில் பவுல் சொல்கிறார் காலத்தை பார்த்தா நீ போதகராகணுங்கிறாரு. ஆனால் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து போதகர் ஆகாதிருப்பீர்கள். எப்போ ஆக்கினை அடைவேன்னா, நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்காமல் இந்த மிரட்டுறது, உருட்டுறது, பயமுறுத்துறது, சாபத்தை அதிகமாக அவனுக்கு சாபம் வரும் அப்படி வரும்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு சுய லாபத்துக்காக தேவனுடைய கிருபைகளை பேசாமல் மிரட்டி உருட்டும் பொழுது அதிக ஆக்கினை அடைகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க, சில காரியத்தை இங்கே பவுல் சொல்லுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கவனியுங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானர் போல ஒருவருக்கு உதவி செய்யுங்க. இப்போ பாருங்க, நீங்கள் உக்கிரானக்காரன், புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசி, ஒவ்வொருவரும் ஊழியக்காரன் சொன்னேன். ஒவ்வொருவரும் அவங்களுக்கு வேற இடம், அதாவது ஒரு ஊழியக்காரருக்கும் விசுவாசிக்கும் வெவ்வேறு இடம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு தகப்பனுடைய பிள்ளை, ஒரு சரீரத்தின் அவயவம். பல வசனத்தை மூலம் திருஷ்டாந்தப்படுத்தினேன். பல வசனங்களை கர்த்தருக்கு உங்களுக்கு முன்னால் எடுத்து காட்டினேன். அநேகராகி நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரம் என்று சொன்னேன். இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்குது. இந்த ஆவியில் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கொண்டு மனதை மாற்ற வேண்டும். சரி, இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, கிருபைகளில் ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானர் போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், 4:11. ஒருவன் போதித்தால், அப்போ ஒருவன் யாருனாலும் போதிக்கலாம். ஒருவன் அதுக்கு அழைப்பு, அதுக்கு ஒரு பிரதிஷ்டை, அதுக்கு ஒரு ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் கல்வாரி சிலுவை செய்த தியாகத்தை எடுத்து சொல்லணும். அதான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? இயேசு இந்த பூமியில் வந்தார், மனுஷன் சாபத்தை சுமந்து தீர்த்தார், சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசுகிட்ட வந்தால் இலவசமான பாவ மன்னிப்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 28:16 என்ன சொன்னார்? என்னை பற்றி விசுவாசத்தினாலே இலவசமாய் பாவ மன்னிப்பு, இலவசமாக சுகம், இலவசமாக பொருளாதார ஆசீர்வாதம், இலவசமாக ஐஸ்வர்யம், இது இலவசமான மீட்பு. இதத்தை எடுத்து சொல்கிற சுவிசேஷம். அப்போ ஒரு போதித்தால் வேத வாக்கியம் இப்படி போதிக்கணுமா? 11. ஒருவன் உதவி செய்தால், 4:11 பாருங்க, ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்திரலும் பெலத்தின்படி செய்யணும். சும்மா இருக்கிற பணத்தையெல்லாம் ஊழியம், எனக்கு ஊழியம் தான் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம் கிடையாது. முதல்ல குடும்பம் முக்கியம். நீங்கள் தேவனுடைய ஆலயம். முன்னால் பழைய ஏற்பாட்டில் கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலை ஒழிச்சிட்டார், திரைச்சியில் கிழிஞ்சு போச்சு. இப்போ கோவிலில் சாமி கிடையாது. நேர் கோயில் கட்ட பார்க்குறாங்க, எனக்கு அங்கே கோயில் கட்டணும், இங்கே கோயில் கட்டணும். கோயில் கட்டணும், ஆராதிக்கிற கோயில் தப்பு இல்லை. ஆனால் முதல்ல நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் கோயில் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பணத்தில் ஒரு பகுதியை எடுத்து கர்த்தருடைய ஊழியத்துக்காக சரியான இடத்துல சுவிசேஷம் பரப்புவதற்காக உதவி செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள். அதுக்கு மிகுந்த பலன் உண்டு. இங்கே பாருங்க, தேவன் தந்திரலும் பலத்தின்படி உங்களுக்கு என்ன பலன் இருக்கோ அதில் செய்யணும். சில கடன் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன்கள் எடுத்து போடுறது, அதெல்லாம் செய்யாதீங்க. நான் ஊழியத்துக்கு தானே செஞ்சேன் பெறுதல் இல்லை, அது சரியானது அல்ல. தேவன் தந்திரலும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மையப்படும்படி செய்யணும். பேர் புகழுக்கு இல்லை. சில பேர் என் பேர் வழங்கணும், நான் அப்படி கொடுத்தா எனக்கு அது பேர் இருக்கும், என்னுடைய பேர் அங்கே எழுதி வைப்பாங்க. செய்யாதீங்க. ஒரு நாளும் நீங்கள் மனுஷன் மேன்மையை நாடாதீங்க. இது பேர் புகழுக்கு அல்ல. தேவன் மையப்பட வேண்டும், தேவனுடைய சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். தேவன் மகிமை எப்படிப்படுகிறார்? தேவன் எப்படி மகிமைப்படுவார்? தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். மக்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கின்ற பொழுது மையப்படுவார்கள். நான் அந்த போதனையில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். ஒரு சகோதரி வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை, 2 கால விலங்கல்னு சொன்னாங்க.
அவங்களுக்கு என்ன ஃபோன் பண்ண, என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க என்னோட ஃபோன் பண்ணாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாலே. உடனடியாக அவங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்தேன். நீ ஏன் ஜெபம் இல்லாமல், நான் புரோக்கர் இல்லை, உன்னுடைய தாயிட்ட பால் கேட்கும் போது அம்மாட்ட பால் கேட்குது, இடையில ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, அதை சொல்லி கொடுத்தேன். இது வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, வரம்பெற்ற ஊழியக்காரர், வரம்பெற்ற தாசர், அவர் ஜெபம் பண்ணதான் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்டதான தவறான ஒரு காரிய அருமையானவர்களே. நீங்கள் செபிக்கலாம் என்று சொல்லிக் கொடுத்தேன், செபிக்கிற முறையை சொல்லிக் கொடுத்தேன், அவங்க செபித்தார்கள். மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா நாங்கள் ஜெபம் பண்ணினேன், நீங்கள் சொன்னபடி நான் உங்களுக்கு செபித்தேன், 2 மணி நேரத்தில் 2 கால் விளங்காமல் இருந்த கால் 2 விளங்கிடுச்சு. அது மாத்திரம் ஒரு பெரிய பிரச்சனை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனை உடனே சால்வ் பண்ணி 2 மணி நேரத்தில் சால்வ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா தேவன் என் ஜெபத்தை விட நீங்க பண்ற ஜெபத்தை அதிகமாக விரும்புகிறார். ஏன்னா அவர் உங்க தகப்பன். உங்க தகப்பன்கிட்ட ஒரு பிள்ளை போய் இன்னொருத்த மூலமா போய் கேட்கறதில்ல. எங்க அப்பாட்ட சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க சொல்லு, என் அம்மாட்ட சொல்லி எனக்கு பால் கொடுக்க சொல்லு, என் அப்பா, அதெல்லாம் அறியாமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். தேவன் இயேசுவை ஏற்றுக்கிட்டா நீ தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைனா தேவன் உங்க தகப்பன். அவர் உங்களுக்காக இருக்கிறார். உங்களை நேசித்து தன் மகனை கொடுத்தார். சொந்த மகன் என்று பாராமல் அவரை கொடுத்து அவரோடு கூட மற்ற எல்லாத்தையும் அருளாது இருப்பது எப்படி? நீ அவர்கிட்ட கேட்கலாம். அப்போ எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கத்தான் சுவிசேஷம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே தேவன் தந்தோட பலத்தின்படி உதவி செய்யணுமா. எல்லாத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து 4:11 வாசிக்கிறோம், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மையப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமை வல்லமையும் சதாக்கள் உண்டாயிருப்பதாக. அருமையானவர்களே, அப்படி நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. இந்த ஆவி வளர்ப்பதற்கு வேத வசனத்தை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். நம்பர் 1, வசனத்தை அதிகமாக படிக்க வேண்டும். 2வது, அந்த வசனத்தை விளங்கி கொள்ள பரிசுத்த ஆவியான உதவியை கேட்டு செபிக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக கேட்டுறக்கூடாது, நான் சொன்னேன் அப்படிங்கிறத எடுத்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆள் பேசுறது சரியா தப்பா, வஞ்சகம் சூது கபடு வராதபடி எனக்கு சொல்லித்தாரும் கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசுறது உடனே அப்படியே எடுத்துடக்கூடாது. அப்படிதான் அமெரிக்காவில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சொல்லி நிறைய அற்புத அடையாளங்களை பண்ணினான். நிறைய மக்கள் அவன் பின்னால போனார்கள். பின்பு அவன் தானே சில நிறைய நன்மைகளை அவர் செஞ்சான். நிறைய நன்மைகளை செஞ்ச உடனே நன்மை நிமித்தம் கவரப்பட்டு அவனோடு போனாங்க. பேப்பர்ல வந்து செய்தி. அவன் ஒரு பட்டணத்தை உருவாக்கினான், வீடுகளை உருவாக்கினான், வசதியான வாழ்க்கைகளை கொடுத்தான், எல்லாம் செஞ்சான். ஆனா அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அந்த அந்த மனிதனை பின்பற்றி எல்லாம் அவர் தான் ஆயிடுச்சு. அதான் டேஞ்சர். கடைசியில் என்ன நடந்து தெரியுமா, 915 பேருக்கும் அவன் சைனட்டை கொடுத்து அந்த பட்டணத்தையும் அவன் அழிச்சிட்டான். பேப்பர் செய்தியில் வந்தது சில வருடங்களுக்கு முன்னாக. நான் செய்தியில் படித்து பார்த்தேன். அவன் ஒரு முதலாவது சரியாக தான் ஆரம்பித்தான், வேற வசனத்தை எடுத்து தான் ஆரம்பித்தார். ஆனால் கடைசியில் அவனை நம்பி போனவர்கள்லாம் மறிச்சு போன. ஆனால் தான் எந்த பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் அடிமைகள் அல்ல, பிரசங்கிக்காருக்கு அடிமை அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், பிரசங்கி அவர் சகோதரர். ஆகையினாலே வேத வசனத்தை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே இது சரியா தவறா, எனக்கு ஆவியானவர் போதியும். கர்த்தாவே எனக்கு வஞ்சகத்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு பிரகாசனும் மனக்கங்களை தாரும், இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தாரும். நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக மீனை கேட்டால் மீனை கொடுப்பார், அப்பத்தை கேட்டால் அப்பத்தை கொடுப்பார், சரியான தவறா என்று கேட்டால் சரியை கற்றுக் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், அவர் நல்லதொரு போதகர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் அருமையானவர்களை நாம் வளர வேண்டும் என்று நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, நான் இப்போ சொன்னேன், குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன் என்று சொன்னேன். என் வாழ்க்கையில கூட பல காரியங்கள் குழந்தையை போல பேசினேன். அதை குறித்து வரும் நாட்களில் பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், ரோமருடைய புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சில வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆகையினாலே நாம் புது சிருஷ்டியாக, ஆவி புதுசாக இருக்கிறது. இந்த மனம் மாற்றப்பட வேண்டும், இந்த மனம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அதைத்தான் வாசிக்க போகிறோம். வாசிக்கிறேன் பாருங்க, ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12:1, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதலாக சரீரத்தை ஒப்புக் கொடுக்கணுமா. நீங்க இப்போ தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னேன். நீ நீதிமான், பரிசுத்தவான், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்கள், நீங்கள் தேவனுடைய சொத்து. இதெல்லாம் தேவன் செஞ்ச காரியம். இப்போ அவரோடு இசைந்து போக வேண்டும். இசைந்து என்ன செய்யணும், உங்க சரீரத்தை ஒப்புக் கொடுக்கணும். எங்க ஒப்புக் கொடுக்கணும், ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்கணும். அந்த பழைய ஏற்பாட்டை வச்சு இவருக்கு பேசுறார். எப்படி அந்த ஒரு மிருகத்தை உண்டு பலிபீடத்துல கொண்டு வைக்கிறாங்க, அதை கொண்டு வைக்கிறாங்க. வைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ மிருகம் முழுவதும் அது எங்கே பலி செலுத்தப்பட்டாச்சு வைக்கிறாங்க. அக்கினி இறக்கி அதை என்ன செய்யுது, அந்த பலிபீடத்தின் அக்கினி அதை எரிச்சு சாம்பலாக்குது. அதுபோல அப்ப என்னுடைய பகுதி என்ன, இயேசு விசுவாசிக்கிறேன், என்னுடைய சரீரத்தை நீங்க என்ன செய்யணும், சரீரத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தேவனே சரீரத்தை எடுத்துக்கொள்ளும், என் சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுகின்ற பொழுது உங்க பகுதி பலிபீடத்தில் வைக்க வேண்டியது உங்களுடைய பகுதி. தேவனுடைய பகுதி எல்லாம் சுத்திகரிக்கிற பகுதி.
அதான் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் பீடியை விடு சிகரெட் விடுன்னு சொல்றது இல்லை. பீடியோட வா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சிகரெட்டோட வா, நோ ப்ராப்ளம். நீ தண்ணி அடிக்கணும்னு பரவாயில்ல, ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. உன் பாவத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த வேத வசனத்தை விளங்குறதுக்கு முன்னால பாவியா நீ சிகரெட்டை விடணும், பொடியை விடணும், அதை விடுங்க, ஒன்றும் விட வேண்டியது இல்லை. நீ எவ்வளோ பெரிய பாவி ஏசிட்டவா, ஏசிட்டு வெளிச்சம் வந்த உடனே இருள் போயிடும், அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் நான் சொல்லும் பொழுது எத்தனையோ மக்கள் எல்லா கெட்ட பழக்கம் போயிடுச்சு. நான் போல கெட்ட பழக்கத்தை விடுன்னு சொல்றது இல்லை. ஒரு சரீரத்தை ஆண்டருக்கு ஒப்பு கொடு. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கின்ற பொழுது மாத்துறது அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை அழகுபடுத்துகிறார், அவர் உங்களை சீர்படுத்துகிறார். அதாவது வேதம் சொல்வது சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். இப்போ சீர்படுத்துவது தேவனுடைய வேலை, சிறப்படுத்துவது தேவனுடைய வேலை, பலப்படுத்துவது தேவனுடைய வேலை, நிலைநிறுத்துவது தேவனுடைய வேலை. என்னுடைய வேலை என்ன? நான் இசைந்து கொடுக்க வேண்டும், நான் விரும்ப வேண்டும், என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அதான் இங்க என்ன சொல்ல, அப்ப சரீரத்தை முதலாவது என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் சரீரத்தை தேவன் பார்க்கொள்கிறார். அதான் சொன்னேன் இல்லையா, கடந்த செய்தியில சொன்னேன் இல்லையா, கழுதை தேடி போன தான ஒரு சவுல், அவன் கழுதை தேடி போனான். அவன் தேவனுடைய மனிதனை சந்திக்கிறான். அவன் போது தேவனுடைய வல்லம் அவனை சந்திச்ச போது அவன் வேறு மனிதனாய் மாறிவிட்டான். வேறு சொல்லி அவன் வேறு மனிதனாய் மாறிவிட்டான். அப்போ தேவனுடைய வல்லமை அவனை வித்தியாசமா மாத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போ சரீரத்தை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அதான் சொல்றேன். அப்போ கர்த்தர்ட்ட ஒப்பு காலை எழும்பி, கர்த்தாவே இந்த நாள் ஆசீர்வாதமான நாள், நீ என்னோடு இருக்கிறீ, எனக்குள்ள இருக்கு, இதற்காக ஸ்தோத்திரம். நீ மகிமை நம்பிக்கை எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை முற்றுமாய் ஆட்கொள்ளும், என்னில் இருக்கிற தெய்வமே என்னை முற்றும் ஆட்கொள்ளும். என்னுடைய விருப்பம் இல்லை, உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்ணை பிடிச்சிடும், பரிசுத்த ஆவியானவரே என் கண்ணை பிடிச்சிடும், என் கையை பிடிச்சிடும், என் காலை பிடிச்சிடும், என் வாழ்க்கையை பிடிச்சிடும். நீர் பிடிச்சுக்கொள்ளும், நீர் என்னை நடத்தும். என் சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவன் நடத்துகிறார். அப்படி பலிபீடத்தில் வைக்கின்ற பொழுது அக்கினி சொல்லி, ஆனால் தான் நாம் உட்காந்து பிரதிஷ்டை பண்ணி நான் ஏதோ பண்ணி நான் வெட்டி முடிச்சு நான் ஏதோ செஞ்சு ஒண்ணுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன், சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன். என் சரீரத்தை அவர் மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் இயேசுகிட்ட குடியை விட்டதுனால நான் ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்பட்டதுனால குடியை விட்டேன். அவராவது சுமக் பண்றவனா இருந்தேன். நான் சுமக்க விட்டதுனால ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்பட்டதுனால சுமக்க விட்டேன். அதான் சொல்றது. பவுல் கூட அதான் சொல்லாரு, நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நான் இல்லை, எனக்குள்ள கிருபை. அப்ப நான் கிரியை செஞ்சதுனால ஏதோ நான் ஏதோ உபவாசம் போட்டு நான் ஏதோ பிரதிஷ்டை பண்ணி நான் ஏதோ தியாகம் பண்ணி இல்லை, அதனால பெறல. இயேசுகிட்ட வந்தேன், அவருடைய கிருபை எனக்கு வந்தது. நான் கிருபை பெற்றனால சில கிரியைகள் செய்கிறேன். அதனை நம்புறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால எதையும் விட வேண்டியது இல்லை. இயேசுகிட்ட வரும் பொழுது தேவனுக்கு பிடிக்காது, மற்றதெல்லாம் மாறும். ஆனா அதுக்கு நினைச்சு கோஆபரேட் பண்ணணும். இப்ப சரீரத்தை ஒப்பு கொடுங்கன்னு சொன்னார். சரீரத்தை ஒப்பு கொடுத்தா என்ன ஆகும்? சரீரத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய மகிமை பரங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பலிபீடத்தில் அக்கினி இறங்குவது போல உங்க வாழ்க்கை இறங்கும் பொழுது மாற்றப்படுகிறது. நீங்களா மாறினா பரலோகத்தில் இடம் இல்லை, தேவனால் மாற்றப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சொல்ல தன்னை நான் சொன்னேன் இல்லையா, எஸ்ஐ 66 ஒரு வசனம் சொன்னேன் இல்லையா, தன்னை தானே பரிசுத்தமாக்கி கொள்கிறவன் சங்கரிக்கப்படுவான். தன்னை தானே பரிசுத்தமாக்கி கூடாது. ஒன்னு உபவாசம் போட்டு வெட்டி முறிச்சு. நான் அப்படிதான் ஒரு காலத்துல, நான் பழைய இதுல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பெரிய பக்தன், பயங்கரமா ஜெபம் பண்ணுவேன், கரிமீன் சாப்பிட மாட்டேன், உப்பு உரப்பு சேர்க்க மாட்டேன், சன்னியாசி போல வாழ்ந்துகிட்டு இருந்தேன், பயங்கரமா என்ன சாட்டையா அடிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னதானே ஒருத்துக்கிட்டு இருந்தேன். என் சரீரத்துல ஒரு உணர்ச்சிகள் வரும்போது அடிச்சு அது ஒண்ணும் இல்லை, வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பரிசுத்தம் இல்லை. இப்ப நான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்த போது இயேசுக்கு தேவனுடைய வார்த்தை விளங்கி கொண்டு வார்த்தையில் கிரி செய்ய வாழ்க்கையை நான் தேவனுக்கு சரீரத்தை அர்ப்பணித்த போது நான் அல்ல, இயேசுவால் மாற்றப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அருமையான தேவனுடைய ஜனமே, இப்ப ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. இந்த சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த ஆவி வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னேன்? வேதவசனம் படிக்கணும்னு சொன்னேன். ரெண்டாவது வேதவசனத்தை பரிசுத்தாவி உதவி கொண்டு சரியா விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னேன். ரெண்டு. மூணாவது வசனம் சொல்றதுக்கு முக்கியம் கொடுக்கணும். வசனம் என்ன சொல்றது முக்கியம், அது ரொம்ப முக்கியமான காரியம். வார்த்தை என்ன சொல்றதோ, வார்த்தை ஒன்று சொல்லும், உங்க பாரம்பரியம் ஒன்று சொல்லும், அவங்க சொல்லுவாங்க, இவங்க இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதோ அதுதான் சத்தியம்னு அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். மூணு. நாலாவது, நீங்க மறுபடியும் பிறந்தபடினாலே இந்த 3 காரியம் செஞ்ச பிறகு உங்க ஆவியில உணர்த்தும் பொழுது அதுக்கு கீழ்ப்படியணும். உங்க ஆவியில தான், ஆவியல் மூலமா தான் உணர்த்துவார், உள் உணர்வு மூலமா உணர்த்துவார். இதை செய், இதை செய், இந்த ஊழியத்தை கொடு, இந்த காணிக்கை கொடு, ஆளை பார்க்காத, ஆண்டவனை பாரு, இதை கொடு, இதை கொடுன்னு சொல்லும் போது உடனே கொடுக்கணும். ஏன்னா இதன் மூலம் அநேக ஊழியங்கள் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆவியானவர் சொல்றத ஆவியானவர் எங்க செய்ய சொல்கிறாரோ, என்ன ஏவுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேணும். அப்படிதான் ஆவியை வளர்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவுக்கு என்ன செய்யணும்? இப்போ சரீரத்தில் ஒப்பு கொடுக்குன்னு சொன்னேன், ஆவியை வளர்க்கறதுக்கு ஒரு 3-4 காரியம் சொன்னேன். இப்போ இந்த ஆத்மாவுக்கு தான் பெரிய விஷயம். இதை நாளையிலிருந்து நாம் பார்ப்போம். இந்த ஆத்மாவை எப்படி மாற்றுவது? இன்னும் எத்தனையோ பிரச்சனை காரணம் இந்த மனசான்,
இந்த மனதை எப்படி மாற்றுவது? அதுக்கு முன்னால் கொஞ்சம் விசுவாசத்தை பார்ப்போம். நாளையிலும் தொடருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போமா? பிரைஸ் எல்லாம். யாராவது வியாதி உண்டா? இல்லை இதை ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படலாம் சொல்லுங்க. இயேசுவே, நான் சொல்லுங்க. இயேசுவே, உம்மை என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நாளிலிருந்து என்னை ஆண்டு கொள்ளும்படியாக நான் உம்மை அழைக்கிறேன். என் பாவத்தை மன்னித்து எனக்குள்ள ஆண்டு கொள்ளும். பிதாவே, எனக்காக இயேசு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகன் இயேசு ஏற்றுக்கொண்டபடியால், உடைய வார்த்தையுடைய தேவனுடைய பிள்ளையாக நீ ரட்சிக்கப்பட்டபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே என் ஆண்டவர். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை சொல்லும்போது நீங்கள் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இயேசுவை சொன்னால் இன்று வருகிற பொறுமையை தள்ளுவதில்லை. உங்களுக்கு யாராவது வியாதி இருக்குமானா இப்பொழுது வியாதி உள்ளவர்கள் வியாதி மேலே கை வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். வியாதியாக இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வியாதியை சுமந்து தீர்த்து விட்டீர். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. எல்லா வியாதிகளும் மறைந்து போவதாக. எல்லா கட்டிகளும் மறைந்து போவதாக. எல்லா வேதனைகளும் மறைந்து போவதாக. எல்லா உபாதைகளும் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். I command in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளாக இருக்கிறார்களே, வியாதி இருக்கிற இடமில்லை. இயேசுவின் நாமத்திலே எல்லா மனக்குழப்பங்களும் விலகுவதாக. எல்லா கட்டுகளும் அழிந்து போவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லா சிறையிருப்பும் மாறுவதாக. விடுதலை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமீன். God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நாம் சந்திப்போம்.